நானும் பார்த்தேன் நிறைய தரம். அது நிறைய பேர் வந்து அந்த வீடியோஸு இன்ஸ்டாவில் இதெல்லாம் போயிட்டுருக்கிறத பார்த்தோம். இதுக்கு நீ என்ன சொல்ல முடியும்? நாங்கள் எந்த அளவுக்கு வந்து இருக்கோன்னு பாருங்கள். யார் வேணுனாலும் எங்கள் பின்னால் வந்து காட்டுற அளவுக்கு பிஜேபி கருத்து சுதந்திரத்தை அனுமதிக்குது. ஓகே, ஒரு பக்கம் அது ட்ரோலு, ஒரு மீம்ஸு, ஒரு காமெடி, எது வேணாலும் எடுத்துக்கலாம், என்ன மெசேஜ் வேணாலும் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, இதே விஷயத்தை இன்னொரு கட்சியில் இந்த பக்கம் நின்று பண்ண முடியுமான்னு பாருங்கள். அப்போ யார் பாசிசம், யார் கருத்து சுதந்திரம், எங்கே சட்டம் அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரும். ஸோ வே டேக்கிங் இட் இன் அ லைட் வே. சர்க்கார் பட டைலாக போட்டுட்டு கூட்டம் யாரை பார்க்குறாங்கன்றத முக்கியம், யார் ரசிக்கிறாங்க அந்த மாதிரி இதெல்லாம் போட்டுருக்காங்க. மீம்ஸுக்கு என்னங்க, நிறைய எப்படி வேணாலும் போடலாம். என்ன படம் பார்த்துட்டீங்களா? மகாராஷ்டிரா எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு, ஜார்க்கண்ட் எலெக்ஷன் நடந்துட்டுருக்கு. இதில் வந்து கங்குவா படத்தில் திரை விமர்சனம் வந்து நேருக்கு எதிராக எப்போ படம் ரிலீஸ் ஆச்சு? முந்தா நேற்று ஆயிடுச்சு. ஆனால் அந்த விமர்சனம் ரொம்ப தரக்குறைவாக போடுறதுனால நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோதிகாங்கோட யார் விமர்சனம் தரக்குறைவாக போடுறாங்க? பொதுமக்கள், ரசிகர்கள், இந்த படம் பார்த்துட்டு வந்தவங்க நிறைய பேர் விமர்சனம். சரி, ஒரு படத்தை பார்த்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து வரும். இதில் நாங்கள் என்ன சொல்கிறது? இல்லைங்க, நான் படம் இன்னும் பார்க்கல. எப்போவுமே ஒரு வழக்கமாக தமிழகத்து மக்களை பொறுத்த வரைக்கும் சினிமாவும் அரசியலும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு இடம். அதனால் சினிமா நடிகர்கள் யார் வந்தாலுமே, அதிலும் குறிப்பாக அரசியலுக்கு வருகின்ற பொழுது ஒன்று அவங்கக்கிட்டேயும் பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது, மக்களும் வந்து அதுக்கு வந்து ஒரு பார்க்குறது அப்படிங்கிறதும் அதை பற்றி கேட்டுக்கிறது அப்படிங்கிறதும் வழக்கம். இதில் எல்லாரும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்களா? கட்சி ஆரம்பித்து காணாமல் போனவங்களும் இருக்காங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வந்தவங்களும் இருக்காங்க. அதனால் ஒரு சினிமாவுக்கும் அரசியலுக்கும் ஒரு நீண்ட கால தொடர்பு தமிழகத்து அரசியல் இருக்கிறதால அது ரொம்ப நேச்சுரல் தான். அது கஸ்தூரி அவர்கள் பேசின விஷயத்துக்கு அந்த அம்மா அதுக்கப்புறம் நான் அதை யாராவது மனம் புண்படுத்தி இருந்தால் அதுக்கு வருத்தம் தெரிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கூட அரசு வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்குது. அஃப்கோர்ஸ் ஹைகோர்ட்டில் அவங்களோட பெயிலும் ரிஜெக்ட் ஆகிருக்குது. சட்டப்படியான அந்த ரீதியாக நடவடிக்கைகளை அந்த அம்மா அதை மேற்கொள்வாங்க. பத்திரிகையாளர் சந்திப்பில் பின்னாடி போட்டோ காமிச்சது வந்து ஜனநாயக ரீதியாக லைட் வெயிட்டாக எடுத்துக்கிட்டீங்க. லைட் வெயிட்டாக இல்லை, அது பெருசாக பண்ணிக்கல. ஆனால் இதுக்கு முன்னாடி பெட்ரோல் விலை பற்றி தமிழிசை சவுந்தரராஜன் அவருடைய பத்திரிகா சந்திப்பில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் கேட்டார், சில ஆண்டுகளுக்கு முன்பாரு. அப்போ அவரை அடிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு. யாரையும் எல்லாம் எங்கள் கட்சிக்காரங்க அடிச்சிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட அடிக்கிற ஆளுங்களை வச்சுருக்கேன். நீங்கள் நினச்சி பாருங்கள் தம்பி, 6 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது பத்திரிகா சந்திப்பில்? இல்லை, நான் கேட்குறேன், 6 வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சிட்டாங்கங்கிறீங்க. அப்புறம் தொடர்ச்சியாக நாங்கள் தான் ஆட்சியில் இருந்தோம். இப்போவும் திரும்பி 3வது முறையாக நாங்கள் தான் ஆட்சிக்கு வந்திருக்கோம். ஆனால் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கும்போது ஒரு சின்ன தம்பி வந்து காட்டுற அளவுக்கு நாங்கள் எப்படி இருக்கோம், எல்லாத்தையும் மதிக்கிறோம்.